You can start, ma'am. வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம ஓயாசிஸ் ஃபர்டிலிட்டி அண்ணா நகர்ல இருந்து FB லைவ் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பேச போற டாக்டர் பாத்தீங்கன்னா டாக்டர் அபர்ணா விஸ்வகிரன். இவங்க வந்து 16 வருஷமா இந்த ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்ல வந்து ஒரு முதன்மை டாக்டரா இருக்காங்க. ஸோ இவங்களோட எண்ணற்ற தொழில்நுட்ப சிகிச்சை மூலமா பல குடும்பங்கள் வந்து இன்னைக்கு குழந்தை பேர் பெற்று ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் அட்வான்ஸ் ப்ரொசீஜர் அண்ட் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் பற்றி நமக்கு வரப்போகிற எபிசோட்ஸில் தான் நம்ம கிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. இன்னைக்கு அவங்க நம்ம கிட்ட பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக், எண்டோமெட்ரியோசிஸ் அண்ட் அடினோமயோசிஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த பெண்களோட யூட்ரஸ்ல வரக்கூடிய இந்த எண்டோமெட்ரியோசிஸ் பிரச்சனைகள் பற்றியும் அடினோமயோசிஸ் பிரச்சனைகள் பற்றியும் அதை பற்றின ஒரு விழிப்புணர்வை தான் நமக்கு இன்னைக்கு மேடம் கொடுக்க வராங்க. அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி அந்த மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ் அடினோமயோசிஸ் இருக்கவங்களுக்குலாம் என்னென்ன பண்ணி நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், என்ன மாதிரியான மெஷர்ஸ் நம்ம எடுக்கணும், ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால குழந்தை பேர் வந்து எவ்வளோ டிலே ஆகும், ஸோ குழந்தை பேர் டிலே ஆகாமல் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ண முடியுன்றதை பற்றிலாம் இன்னைக்கு நம்ம மேடம் பேச போகிறாங்க. ஐ வெல்கம் யூ மேம். இன்னைக்கு நம்ம பேச போறது எண்டோமெட்ரியோசிஸ் அண்ட் அடினோமயோசிஸ். எண்டோமெட்ரியோசிஸ்னா என்ன? கர்ப்பப்பையோட லைனிங் பேரு எண்டோமெட்ரியம். அந்த எண்டோமெட்ரியம் கர்ப்பப்பை உள்ள மாத்திரம் தான் இருக்கணும். அது வெளியில எங்கேயான்னு இருந்தது அப்படின்னா யூட்ரஸ், டியூப்ஸ்ல, ஓவரிஸ்ல, பெல்விஸ்ல, அதுக்கு பேரு தான் எண்டோமெட்ரியோசிஸ். இப்போ இது வந்து எத்தனை பேருக்கு வரும்? இது வந்து 10% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு இந்த இன்சிடென்ட்ஸ் இருக்கும். தட் இஸ் 10ல ஒருத்தருக்கு இருக்கும். உங்களோட ஃபேமிலியில உங்க மதர்க்கோ சிஸ்டர்ஸ்க்கோ இந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா உங்களுக்கும் வர அதிக வாய்ப்பு இருக்கு. இதனால என்ன சிம்டம்ஸ் இருக்கும் பேஷண்ட்ஸ்க்கு? இதனால வந்து மோஸ்ட்லி 60 to 70% பேஷண்ட்ஸ்க்கு, எண்டோமெட்ரியோசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு எந்த சிம்டமுமே இருக்காது. மற்ற பேஷண்ட்ஸ்க்கு தான் சிம்டம்ஸ் இருக்கும். என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கலாம்? இதனால வந்து பீரியட்ஸ் போது அதிகமா பெயின் வரும், டிஸ்மெனோரியான்னு சொல்லுவோம். பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடியிலேருந்தே பெயின் ஸ்டார்ட் ஆயிடும். பீரியட்ஸ் போது பெயின் இருக்கும், பீரியட்ஸ்க்கு முடிஞ்ச பிறகு கூட சில பேருக்கு பெயின் இருக்கும். அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேரச்சு இன்டர்கோர்ஸ் போது பெயின் இருக்கும் சில பேருக்கு நான் ஸ்பெசிபிக் சிம்டம்ஸ் இருக்கும். லைக் ஃபெட்டீக், ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப வீக்கா இருக்கும்பாங்க. ஸோ எந்த ப்ராப்ளமுமே இல்லை, காரணம் இல்லாத வீக்கா இருக்கு, டயர்டா இருக்கு, ஃபெட்டீக் இருக்குன்னா டெஃபினெட்லி யூ ஷுட் நீட் அ கன்சல்டேஷன் வித் அ ஃபிசிஷியன், அண்ட் தென் தே வில் ரெஃபர் யூ டு அ கைனகாலஜிஸ்ட் இன் கேஸ் தே ஃபைண்ட் அவுட் சம் ப்ராப்ளம். ஏதாவது எண்டோமெட்ரியோசிஸ்னால ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா. கொஞ்சம் ரேர் சிம்டம்ஸ் கூட இருக்கு. சில சமயம் அது குடலை கூட இன்வால்வ் ஆகும். அந்த குடலெல்லாம் இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் மோஷன் போறதுக்கு கஷ்டமா இருக்கும், மோஷன் போறச்சே பெயினா இருக்கும், ஆர் யூரின் போறச்சே சம்டைம்ஸ் பிளட் கூட வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து எண்டோமெட்ரியோசிஸோட சிம்டம்ஸ் இருக்கும். இப்போ இந்த எண்டோமெட்ரியோசிஸ்ங்கிறது எங்க வரலாம், எதனால வருது? இது வந்து நம்ம மென்ஸ்ட்ரல் பிளட், பீரியட்ஸ் போது எந்த பிளட் இருக்கோ அது வந்து வெளியில வரணும். அது வெளியில வராத அது உள்பக்கம் போயிடுறது. உள்பக்கம் போறதுனால இதுதான் வந்து ஃபாலோப்பியன் டியூப். இந்த டியூபுக்கு மேல போகும், இந்த ஓவரிஸ் மேல போகும், இல்லைன்னா இந்த ஜென்ரல் பெல்விஸ்ல எங்க வேணாலும் போய் அது டெபாசிட் ஆகலாம். இதனால என்ன கஷ்டம்? இது வந்து எங்க பிளட் இருக்கோ அங்கங்க ஒரு ரியாக்ஷன் ஆகும், ஒரு இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம். அந்த இன்ஃப்ளமேஷன் ஆனா ஆர்கன்ஸ் எல்லாம் ஒட்டின்றோம். டியூப் ஓவரியோட ஒட்டின்றோம், இல்ல அது யூட்ரஸோட பின்னாடியோட ஒட்டின்றோம். ஏன்னா அங்க ஒரு பிளட் இருக்கு, அந்த பிளட் வந்து ஒரு இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் பண்ணி அதெல்லாம் ஒட்டின்றோம். அதனால என்ன ஆகுதுன்னா இந்த அனாட்டமி டிஸ்டார்ட் ஆகுது. இந்த டியூப்ஸ்க்கும் ஓவரிஸ்க்கும் ஒரு பர்டிகுலர் அனாட்டமி உண்டு. நம்ம டியூபோட ஃபங்க்ஷன் என்ன? மாசம் எக் ரிலீஸ் ஆகுச்சு, அந்த டியூப் வந்து அந்த ஓவமை பிக்கப் பண்ணி அந்த ஓவமை வந்து அந்த டியூப்ல டிராவல் பண்ணும். எண்டோமெட்ரியோசிஸ் போது என்ன ஆகும், இங்க அடிஷன்ஸ் வந்துச்சுன்னா அந்த டியூபால அந்த ஃபங்க்ஷனை பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அதனால பேஷண்ட்ஸ்க்கு வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு சில சமயம் கஷ்டமா இருக்கும். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு எந்த சிம்டம்ஸ் வந்தா நீங்க டாக்டர் கிட்ட போகணும். உங்களுக்கு வந்து பெயின் இருந்தது பீரியட்ஸ் போது, காரணம் இல்லாத எதனால பெயின் இருக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்கோர்ஸ் போது பெயின் இருக்கு, காரணம் தெரியாத ஒரு ஃபெட்டீக் இருக்கு, இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்க போகலாம். ஸோ அங்க என்ன கண்டுபிடிப்பாங்க, ஒரு கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணினோம்னா கையால வந்து நாங்க வந்து எக்ஸாமின் பண்ணி பாக்குறச்ச பேஷண்ட்டை இங்க இருக்கிற டெபாசிட்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அப்பயே வந்து ஒரு கிளினிக்கல் சஸ்பிஷன் வரும், எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கலாம் அப்படின்னு. சம்டைம்ஸ் என்ன ஆகும், இது வந்து ஓவரிஸ், இது வந்து கருமுட்டைப்பை ஓவரிஸ்ன்னு சொல்லுவோம். இதுல வந்து சம்டைம்ஸ் அந்த எண்டோமெட்ரியாட்டிக் பிளட் கலெக்ட் ஆகும்.
அப்ப அது கலெக்ட் ஆகி அது ஒரு சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஒரு சிஸ்ட்னா ஒரு ஃப்ளூயிட் ஃபில்டு ஸ்ட்ரக்சர். அந்த சிஸ்ட் வந்து பிளட் கலெக்ட் ஆனதுனால அது ஓல்டு பிளட், அதனால அதுக்கு பேர் வந்து சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சிஸ்ட் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா அந்த ஓவரிஸோட நார்மல் டிஷ்யூவை வந்து அதை சப்ரெஸ் பண்ணிடும். ஸோ இது வந்து திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபைண்டிங் உங்களுக்கு பீரியட்ஸ் போது பெயின் ஆர் ஸ்கேன்ல வந்து இந்த மாதிரி சிஸ்ட் நமக்கு தெரியும். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ல இந்த மாதிரி சிஸ்ட் தெரியும். இதனால கன்சீவ் ஆகிறதுக்கு கஷ்டமா இருக்குமா? டஸ் இட் அஃபெக்ட் ஃபர்டிலிட்டி? நான் சொன்ன மாதிரி ஒரு 50% to 60% பேரு கன்சீவ் ஆகிறதுக்கு எந்த கஷ்டமாவே இருக்காது. நார்மலா கன்சீவ் ஆயிடுவாங்க, அவங்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குன்னு கூட தெரியாது. பட் மற்ற பேருக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு கஷ்டமா இருக்கும். எதனால கஷ்டமா இருக்கும்னா நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த டியூபோ ஓவேரியன் அனாட்டமியை வந்து அஃபெக்ட் பண்ணும். அந்த டியூப்ஸால தன்னோட ஃபங்க்ஷனை ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓவரீஸ்ல வந்து இந்த மாதிரி சிஸ்ட் ஃபில்டு ஃப்ளூயிட் இருந்தது அப்படின்னா அந்த ஓவரீஸ்ல வந்து ஃபாலிக்கல்ஸ் இருக்கும். ஒரு லேடிக்கு வந்து ஓவரியில இருக்கிற ஃபாலிக்கல் பொறவியிலேயே வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் மாசம் மாசம் எப்போ பியூபர்ட்டி அட்டைன் பண்ணி பீரியட்ஸ் வருதோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபாலிக்கல் கம்மி ஆயிண்டே வரும். இது ஃப்ரெஷ்ஷா ஃபாலிக்கல் உற்பத்தி ஆகாது. ஸோ அதனால இந்த எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த ஃபாலிக்கலும் கம்மி ஆயிடும், அந்த குவாலிட்டி ஆஃப் தி எக்ஸும் கம்மி ஆயிடும். அதனால உங்களுக்கு வந்து ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கலாம், கன்சீவ் ஆகிறதுக்கு கஷ்டமா இருக்கலாம். ஸோ எல்லாருக்கும் வந்து ஐவிஎஃப் தான் பண்ணணுமா அப்படின்னு அது கிடையாது. சாதாரணமா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். எண்டோமெட்ரியோசிஸ் பேஷன்ஸ் ஆர் அடினோமயோசிஸ் பேஷன்ஸ்க்கு என்னன்னா இந்த மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சிட்டா ஃபர்டிலிட்டி டிலே பண்ணக்கூடாது. யூ ஷுட் ஆல்வேஸ் பிளான் யுவர் பிரெக்னன்சி ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள். டோன்ட் டிலே த ஃபர்டிலிட்டி. எல்லாருக்கும் ஐவிஎஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிம்பிள் ட்ரீட்மெண்ட் லைக் ஐயுஐ கூட பண்ணி பார்க்கலாம். ஒரு 3 cycles ஐயுஐ பண்ணி பார்க்கலாம். ஏஜ் கம்மியா இருக்கு, ஒவேரியன் ரிசர்வ் நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு 3 cycles to 6 cycles ஐயுஐ கூட பண்ணி பார்க்கலாம். அதுல வரல அப்படின்னா தான் நீங்க வந்து டெஸ்ட் டியூப் பேபிக்கு போகணும். அதுக்கு முன்னாடி நீங்க போகணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் வந்து எண்டோமெட்ரியோசிஸ்க்கு சர்ஜரி பண்ணணுமா? நம்ம கைட்லைன்ஸ் என்ன சொல்றதுன்னா எல்லாருக்கும் சர்ஜரி பண்ண அவசியம் இல்லை. எண்டோமெட்ரியோசிஸ் கண்டுபிடிச்சாலே அவங்களுக்கு சர்ஜரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தாதான் பண்ணணும். உங்களுக்கு ரொம்ப பெயின் இருக்கு, எண்டோமெட்ரியோசிஸ்னால உங்களுக்கு பீரியட்ஸ் போது அதிகமா ப்ளீடிங் இருக்கு, அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாதான் உங்களுக்கு நீங்க வந்து சர்ஜரி பண்ணணும். எல்லாருக்கும் சர்ஜரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. யார் இதுக்கு சர்ஜரி பண்ணணும்? ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன் who has done many cases of endometriosis, அந்த மாதிரி லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன் தான் சர்ஜரி பண்ணணும். எந்த ஜெனரல் சர்ஜனுமே சர்ஜரி வந்து இதுக்கு பண்றது கஷ்டம். ஏன்னா ஃபர்ஸ்ட் சர்ஜரி ஆஃப் எண்டோமெட்ரியோசிஸ் இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் சர்ஜரி. திருப்பி திருப்பி சர்ஜரி பண்ணினோம்னா அந்த ஓவரீஸ்ல வந்து நம்மளோட ஃபாலிக்கல்ஸ் இருக்கு, திருப்பி திருப்பி சர்ஜரி பண்ணோம்னா இது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டே வரும். அதனால முதல் சர்ஜரி இஸ் த பெஸ்ட் சர்ஜரி. அந்த சிம்டம்ஸ் இருந்தா அந்த சர்ஜரி பண்ணி அந்த எண்டோமெட்ரியோசிஸ் அந்த கேப்சூல் அந்த சிஸ்ட் எது இருக்கோ அதை அப்படியே ஃபுல்லா எடுத்துடணும். இல்லைன்னா திருப்பி திருப்பி எண்டோமெட்ரியோசிஸ் சிஸ்ட் வரும், திருப்பி ரெக்கரன்ஸ் ஆகும். ஒரு தடவையும் ரெக்கரன்ஸ் ஆகிறச்சு ஒரு தடவையும் சர்ஜரி பண்ணுச்சு அந்த ஓவரியில வந்து ஃபாலிக்கல் குறைஞ்சுட்டே போகும். அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் சர்ஜரி இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் சர்ஜரி. நல்ல லாப்ரோஸ்கோபிக் சர்ஜனா பார்த்து பண்ணணும். இது சாதாரணமா எண்டோமெட்ரியோசிஸ் ஒன்று ஹிஸ்ட்ரியிலேருந்து டயக்னோஸ் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், பெயின் இருக்கலாம், ப்ளீடிங் இருக்கலாம், இன்டர்கோர்ஸ் போது பெயின் இருக்கலாம், இல்லை ஃபட்டீக் இருக்கலாம். இப்போ எதுவுமே இல்லை. அப்போ நம்ம வந்து ஆனாலும் பேஷண்ட்க்கு ஒரு மாதிரி ஒரு நான் ஸ்பெசிபிக் சிம்டம் இருக்கு, கன்சீவ் ஆகிறதுக்கு கஷ்டமா இருக்கு. அப்போ ஒரு டயக்னோஸ்டிக் லாப்ரோஸ்கோபி நம்ம பண்ணி பார்த்தோம்னா, லாப்ரோஸ்கோபினா ஒரு சின்ன தொலை போட்டு அப்டமன்ல உள்ளுக்குள்ள பார்த்தோம்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன எண்டோமெட்ரியோட்டிக் டெபாசிட்ஸ் நமக்கு தெரியும். அந்த மாதிரி டெபாசிட் பார்த்தோம்னாலும் அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதெல்லாம் ரிமூவ் பண்ணினாலும் கன்சீவ் ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. இப்போ எண்டோமெட்ரியோசிஸ் பத்தி நம்ம பார்த்தோம். அடினோமயோசிஸ்ங்கிறது என்ன? அதுவும் எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியே தான். இப்போ எண்டோமெட்ரியல் டிஷ்யூ வந்து எங்க வேணாலும் இருக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? ஓவரீஸ்ல இருக்கலாம், டியூப்ஸ்ல இருக்கலாம், பெல்விஸ்ல இருக்கலாம். அந்த எண்டோமெட்ரியோட்டிக் டிஷ்யூ வந்து இந்த யூட்ரஸோட மசில்குள்ள இருந்துச்சு. இதுதான் யூட்ரஸ், இதுதான் அதோட மசில், இதுதான் எண்டோமெட்ரியம். இங்க இருக்கிற இந்த லைனிங், அந்த எண்டோமெட்ரியோட்டிக் டிஷ்யூ இந்த யூட்ரஸோட மசில்குள்ள இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் அடினோமயோசிஸ். அது வந்து ஒரு சின்ன இடத்துல இருக்கலாம் ஃபோக்கல், இல்லைன்னா அது த்ரூ அவுட் த யூட்ரஸ் இருக்கலாம். இதனால என்ன கஷ்டம்? அதே எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியே சிம்டம்ஸ் தான் இருக்கும்.
பெயின் இருக்கும், கன்ஜஸ்டிவ் டிஸ்மெனோரியா, ட்ரிபிள் டிஸ்மெனோரியான்னு சொல்லுவோம். பீரியட்ஸ் முன்னாடி பெயின், பீரியட்ஸ் போது பெயின், பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகு பெயின், அதிகமா ப்ளீடிங் இருக்கும், யூட்ரஸோட சைஸ் கொஞ்சம் பெருசாயிடும். அண்ட் இது அடினோமயோசிஸ்ல என்னன்னா கொஞ்சம் கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், அதனால கன்சீவ் ஆகிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஐவிஎஃப் பண்ணினா கூட இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு, எம்ப்ரியோஸ் இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அண்ட் இம்ப்ளான்ட் ஆனா கூட மிஸ்கேரேஜ் சான்சஸ் கொஞ்சம் அதிகம் மற்ற பேஷண்ட்ஸோட. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்பெஷல் ஹார்மோன்ஸ் எல்லாம் கொடுத்து லியூப்ரோலைட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து அந்த யூட்ரஸை குவைட் ஆக்கி அதுக்கப்புறம் நம்ம எம்பரியோஸை உள்ளுக்குள்ள வச்சா அப்போ டெஃபினெட்லி நல்ல சக்சஸ் கிடைக்கும். சில பேருக்கு யாருக்கு வந்து ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் அந்த அளவுக்கு இல்லை, ஆனா கூட அவங்களுக்கு ரொம்ப சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு கூட எல்லாருக்கும் ஒன்றும் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்ல ஹார்மோனல் இம்ப்ளான்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. இந்த லீவோநார்ஜெஸ்ட்ரல் இந்த ஒரு காப்பர்ட்டி மாதிரி இது பார்க்கறதுக்கு இருக்கும், இதுல ஹார்மோன் இருக்கும். இந்த வந்து நம்ம கர்ப்பப்பை உள்ள இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா அந்த பேஷண்ட்ஸ்க்கு இந்த லோக்கலி இந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆகிறதுனால அந்த பேஷண்ட்ஸ்க்கு நல்ல இது கிடைக்கும், நல்ல ரிலீஃப் கிடைக்கும். எண்டோமெட்ரியோசிஸ் ஒரு ரொம்ப காமன் கண்டிஷன். எல்லாருக்கும் அடினோமயோசிஸும் ரொம்ப காமன் கண்டிஷன். எல்லாருக்கும் சிம்டம்ஸ் இருக்காது, ஒரு சில பேருக்கு தான் சிம்டம்ஸ் இருக்கும். ஒரு 30 to 40% பேருக்கு தான் சிம்டம்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி ஏசிம்டமேட்டிக்கா இருப்பாங்க, மோஸ்ட்லி கன்சீவ் பண்ணிடுவாங்க. அந்த 30% பேர் யார் கன்சீவ் பண்ணலையோ அவங்க வந்து எதனால கன்சீவ் பண்ணல, ஒரு 1 இயர்க்கு அப்புறம் கல்யாணம் ஆகி 1 இயர்க்கு அப்புறம் ஏதாவது கன்சீவ் ஆகலைன்னா ஒரு ஜென்ரல் செக்அப், ஒரு ஸ்கேனு, அந்த மாதிரி ஒரு பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ், ஸ்கேனு இதெல்லாம் பார்த்தா எண்டோமெட்ரியோசிஸ் வந்து சம்டைம்ஸ் அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸ் இல்லைன்னா கூட அதுல தெரியும். ஸோ அந்த மாதிரி இருந்தா உடனே வந்து ஐவிஎஃப் போகணும்னு அவசியம் கிடையாது. அவங்க ஆஸ் ஏர்லி as பாசிபிள் ஃபேமிலி பிளான் பண்ணணும், டிலே பண்ணக்கூடாது. அண்ட் கரெக்ட் அண்ட் டைம்லி டயக்னோசிஸ் பண்ணினா இட் வில் லீட் டு பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், சர்ஜரி வந்து ஒரு காம்பிடென்ட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன் பண்ணணும், பிகாஸ் ஃபர்ஸ்ட் சர்ஜரி இஸ் த பெஸ்ட் சர்ஜரி, இட் கிவ்ஸ் த பெஸ்ட் ரிசல்ட்ஸ். Any questions? மேம் ஒரு எண்டோமெட்ரியோசிஸ் பத்தி ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ எண்டோமெட்ரியோசிஸ்னு வந்து பெண்கள் வந்து மாதவிடாய் வந்து அவங்களுக்கு தள்ளி போகுது, ரொம்ப பெயின் அதிகமா இருக்கு, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது அவங்க முதல்ல அணுக வேண்டிய டாக்டர் வந்து கைனோகாலஜிஸ்டா தான் இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து எடுக்க வேண்டிய இந்த எண்டோமெட்ரியோசிஸ்க்கு எடுக்க வேண்டிய என்ன ஸ்டெப் இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு? லைக் ஸ்கேன் சொன்னீங்க, என்ன மாதிரியான ஸ்கேன் இருக்கும், பிளஸ் எதனா பிளட் டெஸ்ட் எடுத்து அவங்க தெரிஞ்சுக்கலாமா? வந்து எண்டோமெட்ரியோசிஸ் ஸ்பெசிஃபிக்கா இல்லை, அது வந்து நான் ஸ்பெசிஃபிக் தான். ஸ்கேன்ல வந்து ஓவரியில வந்து கருமுட்டை பையில ஏதாவது சிஸ்ட் இருந்ததுன்னா அது ஸ்கேன்ல தெரியும். மத்த இன்னும் வேற ஏதாவது ஒரு இடத்துல இருந்தது, சப்போஸ் பிளாடர்ல குடல்ல இருக்கு இல்ல யூரின் பையில இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அது ஸ்கேன்ல சில சமயம் தெரியறது கஷ்டம். அதுக்கு வந்து நம்ம இன்னும் அட்வான்ஸ்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் அந்த மாதிரி பண்ணினா நமக்கு தெரியும். அண்ட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து எண்டோமெட்ரியோசிஸ்னால ரொம்ப பெயின் இருந்ததுன்னா பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கலாம், நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ்னு சொல்லுவோம், பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கலாம், பேராசிட்டமால், மெஃபனமிக் ஆசிட், இந்த மாதிரி நம்ம வந்து பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் ஃபர்டிலிட்டி டிசைர் பண்றவங்களுக்கு நம்ம ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. சாதாரணமா ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் வந்து கொடுத்தா அது வந்து அந்த சப்ரஸ் பண்ணிடும் டோட்டலி, அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சப்ரஸ் பண்ணதுனால பேஷண்ட்ஸ்க்கு வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஆனா ஃபர்டிலிட்டி டிசைரஸா இருக்கிறவங்களுக்கு நம்ம அதை வந்து தர முடியாது. ஸோ பெயின் கில்லர்ஸ் மாத்திரம் தான் தர முடியும். So we have a person called Anjali. அவங்களோட கொஸ்டின் என்னன்னா, அவங்க 32 years ஃபீமேல், அவங்களுக்கு வந்து இந்த எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, லைக் கிரேட் 2 எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களும் இன்னும் குழந்தை இதுவாகாததுனால ஸோ என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் அவங்க போகலான்றது தான் அவங்களோட. ஸ்டார்டிங் ஐவிஎஃப் போகணுமா, இல்லை பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை டைம் டிலே பண்ணா நல்லா இருக்குமான்றது கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா எண்டோமெட்ரியோசிஸ்க்கு கிரேடிங் இருக்கு, கிரேட் 1, 2, 3, 4ன்னு. ஆனா இதுல என்னன்னா கிரேட் 4னா மோஸ்ட் சீவியர் டிசீஸ், கிரேட் 1னா ரொம்ப மைல்டு டிசீஸ். பட் பேஷண்ட்ஸோட சிம்டம்ஸ்க்கும் இந்த கிரேடிங்க்கும் சம்பந்தமே இருக்காது மோஸ்ட்லி.
கிரேடிங் வந்து சாதாரணமா நம்ம லாப்ரோஸ்கோபி பார்த்து அது உள்ள எப்படி இருக்குன்னு பார்த்து கிரேட் பண்றது. சில சமயம் ரொம்ப மைல்டு டிசீஸா இருக்கிறவங்க ரொம்ப சிம்டமேட்டிக்கா இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப பெயின் இருக்கும், ப்ளீடிங் இருக்கும். சில பேருக்கு ரொம்ப அட்வான்ஸ் டிசீஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் ரொம்ப கம்மி சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ கிரேடை வச்சு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு கிரேட் 2 டிசீஸா இருந்துச்சு, ஆல்ரெடி 32 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஏஎம்ஹெச்னு ஒன்று பண்ணணும். அந்த ஹார்மோனல் ரிசர்வ் எப்படி இருக்கு, எண்டோமெட்ரியோசிஸ்னால அவங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கு, ஒரு டிரான்ஸ் வெஜைனல் ஸ்கேன் பண்ணி ஸ்கேன்ல ஏதாவது தெரியறதா, ஓவரீஸ்ல ஏதாவது எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கா, ஒரு டியூபல் டெஸ்டிங்கும் பண்ணணும். டியூப்ஸ் நார்மலா இருக்கா, இல்ல டியூப்ஸ்ல ஏதாவது அடைப்பு இருக்கா, டியூப்ஸ் வந்து இந்த எண்டோமெட்ரியோசிஸ்னால ஒட்டுதல் ஏற்படுறதுனால ஏதாவது அடிஷன்ஸ் இருக்கிறதுனால டியூப்ஸ் வந்து தன்னோட ஃபங்க்ஷனை ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ண முடியறதா, இந்த மாதிரி இது வந்து ரெண்டும் அடிஷன் ஆயிடுச்சுன்னா இந்த டியூப் வழியா இந்த இந்த ஓவரி வந்து இந்த ஓவமா பிக்கப் பண்ண முடியாது. ஸோ அவங்க இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பண்ணணும். ஏஎம்ஹெச் பண்ணணும், ஒரு டிரான்ஸ் வெஜைனல் ஸ்கேன் பண்ணணும், ஒரு டியூபல் டெஸ்டிங் பண்ணணும், அண்ட் ஒரு டயக்னோஸ்டிக் லேப் பண்ணினாலே நம்ம வந்து எண்டோமெட்ரியோசிஸ் எப்படி இருக்கு, எந்த அளவு எக்ஸ்டென்ட் இருக்கு, டியூபல் டெஸ்டிங் எல்லாமே பார்க்க முடியும். ஸோ லேப்ரோஸ்கோபி வந்து கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டயக்னோசிஸ் ஆஃப் எண்டோமெட்ரியோசிஸ். நம்ம சில சமயம் தான் ஸ்கேன்ல வந்து கிளியரா தெரியும் இந்த மாதிரி ஓவரீஸ்ல இருக்கு, சிஸ்ட் இருக்குன்னு. சில சமயம் ஓவரீஸ்ல எதுவுமே இருக்காது, ஓவரி கிளீனா இருக்கும், பட் சின்ன சின்ன டெபாசிட்ஸ் இருக்கும் பெல்விஸ்ல. அந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஸ்கேன்ல தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து லேப்ரோஸ்கோபி டயக்னோஸ் பண்ணா இட் இஸ் த கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டயக்னோசிஸ் ஃபார் எண்டோமெட்ரியோசிஸ். Thank you, ma'am. Hope Anjali, you have received your answers. So further on, you can approach your Oasis Fertility Clinic at Ananagar. Ma'am, another question. So the endometriosis என்றது எந்த ஏஜ் குரூப் வந்து அதிக அளவுல பாதிக்கும்? லைக் பியூபர்ட்டி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் எண்டோமெட்ரியோஸ் ஸ்டார்ட் ஆகுமா, இல்ல பிஃபோர் பியூபர்ட்டி உங்களுக்கு அந்த மாதிரி எதனா ஒரு சிம்டம்ஸ் இல்ல யூட்ரஸ்ல எதனா இருக்குமா? ஸோ பியூபர்ட்டி அட்டைன் ஆனதுக்கு அப்புறம் இது ரொம்ப அதிகமா அந்த தாக்கல் இருக்குமா, இல்லை எந்த ஏஜ் குரூப் வந்து ரொம்ப அதிகமா அஃபெக்ட் ஆவாங்க இந்த எண்டோமெட்ரியோசிஸ்? ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்னா பியூபர்ட்டி அட்டைன் பண்ணினாவிட்டு மெனபாஸ் வரலாம். இதுதான் வந்து ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப். சம்டைம்ஸ் சின்ன பசங்களுக்கும் வருது, 17 இயர்ஸ் 16 இயர்ஸ்ல கூட சில பேருக்கு வந்து எண்டோமெட்ரியோசிஸ் இன் ஃபியூச்சர் வரலாம். அதனால அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பசங்க 16 17 இயர்ஸ் அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் போது பெயின் இருக்கு அப்படின்னா அதையும் நம்ம வந்து ரொம்ப லைட்டா எடுத்துக்க கூடாது. ரொம்ப கண்டினியூஸா பெயின் இருக்கு, அதிகமா பெயின் இருக்குன்னா இந்த இந்த மாதிரி பெண்களுக்கு இன் ஃபியூச்சர் எண்டோமெட்ரியோசிஸ் டெவலப் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ வி ஷுட் கீப் இட் இன் மைண்ட். அண்ட் சாதாரணமா ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் நான் சொன்ன மாதிரி ஒரு 16 பியூபர்ட்டிலேருந்து மெனபாஸ் வரலாம், யாருக்கு வேணாலும் எண்டோமெட்ரியோசிஸ் வரலாம். ஏன்னா அது ஒரு ஹார்மோன் டிபெண்டன்ட் டிசீஸ். அதனால பீரியட்ஸ் வரைச்சே அந்த பீரியட்ஸ் வரைச்சே அது வந்து ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் அது ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, ஸோ அந்த ஹார்மோன்னால வர டிசீஸ் இது. அதனாலதான் நம்ம இந்த ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் கொடுத்தா அந்த ஹார்மோனை சப்ரஸ் பண்ணா அது வந்து அந்த சிம்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சப்ரஸ் ஆகுது, பேஷண்ட்ஸ்க்கு ரிலீஃப் கிடைக்கும். மேம் ஒரு கொஸ்டின் என்னன்னா, லைக் இப்போ எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கிற பேஷண்ட்க்கு நம்ம இப்போ ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த எம்ப்ரியோஸை ஃப்ரீஸ் பண்ணிட்டு நம்ம இம்ப்ளான்டேஷன் அந்த எண்டோமெட்ரியோசிஸை ட்ரீட் பண்ணலாமா, இல்லை எண்டோமெட்ரியோசிஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணதுக்கப்புறம் ஐவிஎஃப் ஸ்டிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ உங்களோட சஜஷன் எப்படி இருக்குங்க? அது வந்து we cannot say like that, it's individualized. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. சில பேருக்கு பெரிய எண்டோமெட்ரியாட்டிக் சிஸ்ட் இருக்கு, நம்ம வந்து ஐவிஎஃப் பண்றச்சே நம்மளால ஓவரி ஆக்சஸே பண்ண முடியல, அத்தனை பெரிய சிஸ்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். சில பேருக்கு அந்த மாதிரி இல்லை, சின்னதாக தான் இருக்கு சிஸ்ட், ஓவரிஸ் எல்லாம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம எம்ப்ரியோஸ் எல்லாம் எம்ப்ரியோஸ் பண்ணி வச்சு அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம 1 or 2 doses ஆஃப் GnRH அகானிஸ்ட் லியூப்ரோடைட் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் சேம் இல்லை, இட் இஸ் இண்டிவிஜுவலைஸ்ட். And we have a question from Marlene Pauline. For a patients with tubal block and severe endometriosis, how helpful will IVF be? So your answer in English, ma'am. So that Can you repeat the question? Tubal block and endometriosis. Yeah, for patient with tubal block and severe endometriosis, how helpful will IVF be? That's the only option, because sadharanama it is not because of endometriosis itself. Generally also if you have a tubal block ன்னு இருந்ததுன்னா then there is no way the ovum can reach the tube or the sperm can go up and reach the tube and combine to form the baby. Sadharanama how the natural conception occurs, மாசம் periods வரச்சே
egg release ஆகும். அது வந்து tube வந்து அதை பிக்கப் பண்ணும். Sperm வந்து கீழ் வழியா through the vagina into the uterus, அது வந்து it will go into the tube, and the egg and the sperm will combine in the tube and form the embryo. அந்த embryo uterus குள்ள வந்து implant ஆகும். This is what happens normally. Now சாதாரணமாவே இப்ப tubal block இருந்ததுன்னா there is no way the sperm can reach the egg. So அந்த மாதிரி இருக்கச்சு IVF is the only treatment. It is not because of endometriosis and tubal block. If you have tubal block தனியா இருந்தாலுமே IVF is the treatment. And endometriosis கூட இருந்ததுன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டியூபோ ஓவேரியன் அனாட்டமியும் டிஸ்டார்ட் ஆயிடும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாத better to go for fertility treatment as early as possible. Yes, Vaijayanti. Hope Mary Pauline have got answer for a question. So you can get back to us if you have any further queries. So another question, ma'am. Who might get adenomyosis? How common is adenomyosis? Adenomyosis also it is there in the reproductive age group, and it is also the incidence வந்து adenomyosis-உம் வந்து endometriosis மாதிரியே தான் அதே பாப்புலேஷன்ல தான் வரும். 30 to 45 years of ageல adenomyosis. endometriosis சின்ன பொண்ணுங்களுக்கும் பெண்களுக்கும் வரலாம். adenomyosis சாதாரணமா ஒரு 30 to 45 yearsல காமனா வரும். அண்ட் reproductive age womenல வந்து ஒரு 20% of the reproductive age womenல adenomyosis இருக்கும். We have a question from Shobana Mugan. Our question is that after baby, what should be the pain management for endometriosis? And after baby, like after they given pregnancy, delivery, so what are the treatments are there for endometriosis? I hope you have answered this question anyway. They are asking. Okay. Once the baby is delivered, அதுக்கப்புறம் the breastfeeding will continue for 6 to 8 months. So breastfeeding timeல வந்து sometimes periods வராது நிறைய பேருக்கு. ஸோ இது பீரியட்ஸ் வந்தாதான் இந்த ப்ராப்ளம் பெயின் இதெல்லாம் வரும். பீரியட் சப்ரெஸ் ஆயிடுச்சு பிரெஸ்ட் ஃபீடிங்னால அப்படின்னா அந்த பெயினும் இருக்காது. ஸோ ஆஃப்டர் டெலிவரி till you are breastfeeding and till you have not got your periods, உங்களுக்கு பெயினோட ப்ராப்ளம் வராது. But once you start getting your periods, breastfeedingக்கு சேஃபா ஹார்மோனல் பில்ஸ் இருக்கு to suppress the pain. And உங்களுக்கு வந்து பெயின் இருந்தாலும் பெயின் கில்லர்ஸும் இருக்கு and hormonal tablets இருக்கு. It will not harm your baby when you are feeding, when you are feeding. Wants to know more information about the implantation when we have severe endometriosis and adenomyosis, as she has been diagnosed with both of these conditions. The implantation of the embryo, you mean? Yes, ma'am, implantation. So endometriosis, adenomyosis ரெண்டுலயுமே வந்து implantation failure ஆகலாம். implantation சாதாரணமா இருக்கிறதோட கம்மியா ஆகலாம். implantation என்னன்னா அந்த எம்ப்ரியோ எது ஃபார்ம் ஆயிருக்கோ either naturally or through IVF அது யூட்ரஸ்ல இம்ப்ளான்ட் ஆகுது. That is called implantation. அந்த யூட்ரஸ்ல ஒட்டினாதான் அது வந்து பிரெக்னன்சியா அது பிரெக்னன்சி பாசிட்டிவா வரும். Sorry, ma'am. I think she understands English only. Can you share it? Oh, okay. I thought we are supposed to be okay. So what happens in endometriosis and adenomyosis is that there is sometimes reduced implantation potential in the uterus, or there is even implantation failure. So this is because certain chemicals are secreted which do not allow the embryo to implant. So we have to surmount this by giving certain hormonal suppressive injections like GnRH agonist. It's called leuprolide injection. If we give 1 or 2 doses of the injection, then those chemicals are suppressed and it leads to better implantation. So many patients of endometriosis and adenomyosis, this is the way we treat, and we have seen very good results with this. Thank you, ma'am. Mary Pauline, hope you have got your answers. So please share all your medical histories and details with us. We can also get back to you personally. Ma'am, what are the lifestyle modification we can focus to prevent ourselves from this endometriosis and adenomyosis? Okay, actually there is no preventive measure for endometriosis and adenomyosis.
So lifestyle is generally an active lifestyle, but it is not a lifestyle related disease. It is a hormonal disease, and it is because of the estrogen hormone that it causes. So there is no preventive measure for endometriosis or adenomyosis. It runs in families. The mother, sister, they can have it, and it can be suppressed. And the symptoms, we can give symptomatic relief to the patient by providing either medical treatment in the form of hormonal pills or painkillers, or we can give surgical treatment by removing the endometriotic mass or the adenomyoma. But otherwise, there is no other preventive treatment for this. It can only be suppressed. The hormonal treatment suppresses it, but it doesn't go away completely. It goes away only with menopause, or sometimes if we do a hysterectomy in elderly patients, even with that also, sometimes if there are peritoneal implants and all, even then with hysterectomy also it does not go. Only if we remove the ovaries only it will go, because the ovary is the seat where estrogen hormone is produced. அதை remove பண்ணினாதான் complete symptoms போகும். அது பாசிபிள் கிடையாது, பிகாஸ் பேஷண்ட்ஸ் ஹூ ஆர் டிசைரஸ் ஆஃப் ஃபர்டிலிட்டி அவங்களுக்கு வந்து நமக்கு யூட்ரஸும் வேணும், ஓவரிஸும் வேணும். அதனால நம்மளால மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இல்லை சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் பண்ண முடியும் அவங்களுக்கு வந்து சிம்டமேட்டிக் ரிலீஃப் தரதுக்கு. Ma'am, is that adenomyosis is an autoimmune disease and things like that? No, it's not an autoimmune disease. So, if a girl's mother, she have an endometriosis and adenomyosis, what are the chances for that girl to get that endometriosis and adenomyosis? Adenomyosis, yes, there is a chance that she can also get endometriosis or adenomyosis in families. It's not that if the mother has got, the doctor will get, yes, there is a chance that she can get it because it is genetic. A final question, ma'am. If a couple is found they have a endometriosis, so how far they can go for this for treatment, or they can think like without any treatment I can get conceived, anything like that, ma'am? Yes, they can conceive. Without any 70 treatment. to 70% cases, they don't need any treatment. They conceive. They are not infertile at all. But the rest 30 to 40% will have problem conceiving. It's not that everybody there will be a problem in conceiving. Some people will conceive. They will not even know that they have this disease. They will conceive. Only later on we will know. But in some there will be problem. But the thing is that we do not know who will have a problem and who will not have a problem. So in case you have an endometriosis, you have been diagnosed with endometriosis, then better not to delay fertility. One more important thing is for a 2 centimeter or a 2 centimeter cyst or 3 centimeter cyst and all, don't go for surgery if you don't have any symptoms. Because if once you go for surgery, it will reduce the ovarian reserve. So the number of follicles in the ovaries will come down. So for 2 centimeter, 3 centimeter, 4 centimeter cysts and all, if they are small and they are not symptomatic, you are not symptomatic, because of that you are not having any problem, do not go for surgery. Thank you, ma'am. It's always better to go for a treatment if they are found with endometriosis and adenomyosis, right? It should not delay treatment. Okay. And then final question from Manoj. Hi, ma'am. After IVF treatment and hysteroscopy, doctor told that I have adenoma, which is far from cavity. So, what will be the Okay. It is adenomyoma or myoma, what is it? adenoma? They are saying they have an adenoma, which is far Okay. from the cavity. So, they want Acha. to know what will be the impact on the implantation. Anything that is far from the cavity will not affect, but adenomyosis itself will affect. So for that, we do something called a down-regulated frozen embryo transfer. So down-regulated frozen embryo transfer is English or Tamil, Vaijayanti? English is okay? Hello? They're comfortable in English, ma'am. English. So we do something called a down-regulated FET, frozen embryo transfer, in which we give about 2 to 3 doses of leuprolide injection. We suppress your adenomyoma and then we do the transfer. Then the results are always good. Thank you, ma'am. So we have come to the end of the session.
So in this session, madam, we have discussed many things about the endometriosis and adenomyosis. I hope this session will be more useful for all who have been eagerly waiting to complete their family. So we give you a trust and hope. Please visit our Oasis Fertility Center in case if you have any further queries. Thank you, ma'am. Thank you very much.